ஹாய் கைஸ். கோல்டில் தேர்ஸ்டே ஒரு லாங் செட்டப் இருந்துச்சு. இந்த செட்டப்போட ட்ரேட் ரீகேப் பார்க்கலாம். பிஃபோர் கெட்டிங் இன் டு திஸ், ப்ரைஸ் எப்பயுமே ஐஆர்எல் டு இஆர்எல், இஆர்எல் டு ஐஆர்எல்ல தான் டெலிவர் ஆகிட்டே இருக்கும். லைக் தட் இங்கே ஒரு லாங் செட்டப் இருந்துச்சு. யா, லெட்ஸ் கெட் இன் டு த டே டைம் ஃப்ரேம். டேல பார்த்தீங்கன்னா இந்த பீடியரை ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே க்ளோஸ் வைப்பாங்கிறத தான் ஆன்டிசிபேட் பண்ணியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி 4 ஹவர்லேயும் இருந்துச்சு தேவையான விஷயம். ஒரு ப்ளேஸ் டெலிவரி ரேஞ்ச் இருந்துச்சு. இந்த ரேஞ்சில் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணோடனே 1 ஹவரில் வந்து நறுக்குன்னு ஒரு டிஎஸ் பண்ணான். டிஎஸை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக 5 மினிட் பார்த்தேன். 5 மினிட்ல ஒரு எக்குரிய ட்ரேடு. டிஎஸை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக 5 மினிட்ல ஒரு சிஎஸ்டி நடந்த உடனே ப்ரைமரி டார்கெட் இந்த ஹை தான். அண்ட் தென் டார்கெட்டே இதுதான், அதை ரீச் பண்ணல மார்க்கெட் வந்து அந்த நாள் வந்து. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ஃபெயிலியர் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. பையிங் சைடு வந்து கிளியர் பண்ணோன்னு திஸ் இஸ் ஹவு நம்ம கோல்டு ட்ரேடு வந்து லாங் பார்த்தோங்க.